இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. சப்போஸ் சிரிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சிரிப்பீங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. நீ மேடையில பேசுற சீமான தானே பாத்துருக்க, நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்ல. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? என்னங்க பார்த்துட்டீங்களா அண்ணனோட லீலைகளை? ரூமுக்குள்ள தனியாக பேசினா அண்ணன் இப்படி தான் பேசுவார் போல. அதை சாப்பிட்ட அண்ணனே சொல்லியிருக்காரு, தனியாக பேசி பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்துட்டோம், மொத்தத்தையும் பார்த்துட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ணன், பங்கமாக பண்ணியிருக்காரு உங்கள் அண்ணன். இவனுக்கு வேலை எப்படி தாங்க, இந்த மாதிரி பொம்பளை பொறிக்கத்தனம்லாம் பண்ணிவிட்டு இவனுங்க வந்து மற்றவங்கள பேசுவானுங்க, நல்லவங்க மாதிரி பேசுவானுங்க, மக்களுக்கு போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இவனுங்க 3 பேருமே எப்படியா படம் தெரியுமா? சீமானு, சாட்டை திருமணி, இடும்பவனம் கார்த்தி. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. சீமான் வந்து சிவகுமார் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிட்டான், சரிங்களா? அதே மாதிரி சிவகுமார் இறந்ததுக்கப்புறம் அவரோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கருக்கலைக்க வச்சு 300 கோடி ரூபா அவங்களுக்கு சொத்து இருக்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான், மறுமணம் பண்ணிக்கணும் தான் இந்த சாட்டை. சொத்துக்காக பண்ணிக்கிட்ட நாய் அது. 3வது இந்த இடும்பவனம் கார்த்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணி நல்லா பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டார், சீமான் அண்ணன் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு வந்தான் தான் இந்த இடும்பவனம் கார்த்தி. இந்த 3 தருதலையும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போதான், தமிழ்நாட்டுக்காக போராடுதான் அப்படின்னு இந்த தும்பிங்க சொல்கிறாங்க. டே தும்பிங்களா, இப்படியாப்பட்ட நாய்களை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மற்றவங்கள சொல்கிறீங்களா? நீங்களாம் முதல்ல இங்கேருந்து வெளியே வரணும்டா. ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க, ஏன்னா பொம்பளை போகிறீங்களுக்கு துணை போகிற நாய்ங்க தானே நீங்கள். அப்படியே துணை போங்கடா. ஆனால் மக்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு போயிடுங்க.